வேட்களத்திலே இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்கன்ற. நம்ம வேட்களத்துக்கு போக முடியல, என்ன பண்றது? இந்த 4 வரிய தினமும் பாடிட்டு போய்க்கினே இருக்கலாம். அடுத்தது 6ஆம் திருமுறை. திருத்தாண்டகம்னு ஒரு தாண்டகம் பாடி இருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அங்க அங்காரகனுடைய ஆட்சி உச்சம் பெற்ற தலம். அந்த தலத்திலே அங்காரகன் தவம் செய்து தன்னுடைய தொண்டினை செய்வதற்காக இறைவனிடத்திலே வரம் பெற்ற தலம். நம்ம நேரா போய் அங்காரகனை மட்டும் கும்பிடக்கூடாது, அங்க இருக்கிற சாமியை கும்பிடணும். வைத்தீஸ்வரன் வைத்தியநாதனுடைய திருமேனியை பார்த்து நாம கும்பிடணும். நாவுக்கரசர் பெருமான் 6ஆம் திருமுறையில ஒரு அற்புதமான திருத்தாண்டகம் பாடி இருக்கிறார். அந்த திருத்தாண்டகத்தை பாடி திரு வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர் என்று சொல்லப்படும் அற்புதமான தரம். புல்லுன்னா பறவை, இருக்குன்னா வேதம். புல் இருக்கு வேலூர். வேல்னா முருகப்பெருமான் ஆட்சி செய்யக்கூடிய இடம். இந்த 3 சிறப்புகளையும் பெற்ற இடம் இந்த புல்லிருக்கு வேலூர். ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த இடம் அது புல்லிருக்கு வேலூர். இந்த வேதங்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்த இடம் புல்லிருக்கு வேலூர். முருகப்பெருமான் வழிபாடு செய்து வேல் பெற்ற இடம் இந்த புல்லிருக்கு வேலூர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு பாடினாதான் இது பாடல். தெரியாம பாடினா ஏதோ சும்மா பாட்டு போனார் பாரு, என்னவோ தலையெழுத்து நாங்களும் உட்காந்து கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இந்த பெருமை வாய்ந்த தலத்தை நாவுக்கரசர் பெருமான் பாடுகிறார். எப்படி பாடியிருப்பார்? நாம போய் பாடினா எப்படி பாடிருக்கோம் ஒன்றும் தெரியாதுதான். அவரை பார்த்து நாம காப்பி அடிப்போம். பேராயிரம் பரவி